ஆதிலட்சுமியாகி நிற்கும் ஆதி தேவி நீயே. இகபரசுகம் என்னவென்று அறிய வைத்த தாயே, இன்றிடாத போதும் எங்கள் அம்மாவும் நீயே. பாபாவின் ஞான செல்வி சரஸ்வதி ஏனும் தாய் நீயே. கருணையினால் மம்மாவேன அனைவருக்கும் மானாயே. ஓம் சாந்தி. 29/6/2025. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா மதுவனம். ரிவைஸ் 31/12/2005. புது வருடத்தில் யோகா அக்கினியில் உங்களின் பழைய சம்ஸ்காரங்களை எரித்து தந்தை பிரம்மாவை போல் தியாகம் தவம் சேவையில் முதலாம் இலக்கத்தவர் ஆகுங்கள். என்று பாப்தாதா எங்கும் உள்ள உங்கள் எல்லோருக்கும் நீங்கள் பாபாவின் முன்னால் தனிப்பட்ட முறையில் அமர்ந்திருந்தால் என்ன, அல்லது வெகு தொலைவில் இருந்தாலும் அவரின் இதயத்திற்கு நெருக்கமாக இருந்தால் என்ன, 3 வகையான பாராட்டுக்களை தெரிவிக்கின்றார். முதலில் புதிய வாழ்க்கைக்காக பாராட்டுக்கள். இரண்டாவதாக புதிய யுகத்திற்காக பாராட்டுக்கள். மூன்றாவதாக இந்த புதிய வருட தினத்திற்காக பாராட்டுக்கள். நீங்கள் எல்லோரும் இங்கே வாழ்த்துக்களை தெரிவிக்கவும் அத்துடன் புது வருடத்திற்கான வாழ்த்துக்களை பெறவும் வந்துள்ளீர்கள். உண்மையில் பிராமண ஆத்மாக்களான நீங்கள் மட்டுமே உண்மையான இதயத்துடன் சந்தோஷமான வாழ்த்துக்களை வழங்குகின்றீர்கள், அத்துடன் பெறுகின்றீர்கள். இன்றைய நாள் மகத்தான முக்கியத்துவத்தை கொண்டது. இது விடை பெறுதல் விதாய், அத்துடன் வாழ்த்துக்கள் பதாய். இது விடை பெறுவதற்கும் வாழ்த்துக்களுக்குமான சங்கம யுகம். இன்றைய நாள் சங்கமத்திற்கான நாள் என்று அழைக்கப்படுகின்றது. சங்கமத்தின் புகழ் மிகவும் மகத்தானது. சங்கமத்தின் புகழால் மக்கள் பழைய வருடத்தினதும் புது வருடத்தினதும் சங்கமத்தை மிகுந்த கோலாகலமாக கொண்டாடுவதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். சங்கம யுகத்தின் புகழாலேயே பழைய வருடத்தினதும் புதிய வருடத்தினதும் சங்கமம் புகழப்படுகின்றது. சதா ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் முன்னேறுகின்ற எங்கும் உள்ள குழந்தைகள் எல்லோருக்கும் தமது தைரியத்தால் பாப்தாதாவிடம் இருந்து பல மில்லியன் மடங்கு உதவியை பெற தகுதி வாய்ந்த குழந்தைகளுக்கும் இந்த வேளையிலும் அத்துடன் ஒவ்வொரு கல்பத்திலும் சதா வெற்றி இரத்தினங்களாக இருக்கும் வெற்றியாளர் குழந்தைகளுக்கும் இப்போதும் அத்துடன் ஒவ்வொரு கல்பத்திலும் நிச்சயமாக வெற்றியாளராக இருப்பவர்களுக்கும் ஒரே ஒரு தந்தைக்கு சதா சொந்தமானவர்களாகி இருப்பதுடன் தமது உலகம் மற்றும் பழைய சம்ஸ்காரங்கள் இரண்டாலும் கவரப்படாத 2 கவர்ச்சிகளிலிருந்தும் விடுபட்டிருக்கும் குழந்தைகளுக்கும் சதா தந்தைக்கு சமமாக இருக்கும் குழந்தைகளுக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவும் நமஸ்தேயும் ஆசீர்வாதம். நீங்கள் சதா கவனம் செலுத்துவதன் மூலம் நீண்ட காலத்திற்கு வெற்றியாளராகி வெற்றி மாலையில் கோர்க்கப்படுவீர்களாக. நீண்ட காலத்திற்கு வெற்றியாளர்களாக இருப்பவர்கள் வெற்றி மாலையின் மணிகள் ஆகுவீர்கள். வெற்றி நிறைந்தவர் ஆகுவதற்கு சதா தந்தையை உங்களின் முன்னால் வைத்திருங்கள். தந்தை எதை செய்தாரோ அதை நான் செய்ய வேண்டும். ஒவ்வொரு அடியிலும் தந்தையின் எண்ணங்கள் எவையோ அவையே குழந்தைகளின் எண்ணங்களாக இருக்க வேண்டும். தந்தையின் வார்த்தைகளே குழந்தைகளின் வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அப்போது மட்டுமே நீங்கள் வெற்றியாளர்கள் ஆகுவீர்கள். இந்த கவனம் எல்லா வேளையும் செலுத்தப்பட வேண்டும். அப்போது மட்டுமே
நீங்கள் எல்லா வேளைக்கும் ராஜ்ய பாக்கியத்தை பெறுவீர்கள். ஏனென்றால் உங்களின் முயற்சிக்கேற்பவே உங்களின் வெகுமதியும் இருக்கும். நீங்கள் எல்லா வேளையும் முயற்சி செய்தால் எல்லா வேளையும் ராஜ்ய பாக்கியத்தை பெறுவீர்கள். ஸ்லோகம்: சேவையில் சதா பிரசன்னமாக இருப்பதே அன்பின் உண்மையான அத்தாட்சி ஆகும். அவ்யக்த சமிக்ஞை: ஆத்ம உணர்வு ஸ்திதியை பயிற்சி செய்யுங்கள், அக நோக்கில் இருங்கள். ஆத்ம உணர்வு என்ற உங்கள் ஸ்திதியின் கண்ணாடியின் முன்னால் எந்தவோர் ஆத்மா வந்தாலும் ஒரு வினாடியில் அவரை பார்க்கக்கூடியதாக இருக்கும். உங்களின் ஒவ்வொரு செயலிலும் உங்களின் நடத்தையிலும் ஆன்மீகத்தின் கவர்ச்சி இருக்க வேண்டும். சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்கும் ஆத்மாக்கள் எல்லோரையும் நிச்சயமாக கவர்கின்ற ஆத்ம உணர்வு சக்தியை கொண்டிருப்பார்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. ஒருபோதும் அறிவுரைகள் நீ சொன்னதில்லை, அமர்த்த வேலை யோகத்தை நழுவ விட்டதில்லை, புவி அதிர ஒரு பொழுதும் நீ நடந்ததில்லை, பாபாவின் சொல் மறுத்து செயல் செய்ததில்லை.